ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசை நடக்க இருக்குது. அந்த அமாவாசை நடந்து முடிந்த பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது நடக்குது. அதனால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். மேலும் இதனுடைய பாகை வந்து 210 முதல் 240 வரை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதில் சந்திர பகவான் நீச்சம் அடைகிறாரு. தேல் வடிவத்தையுடைய ராசியை இந்த ராசியுடைய சின்னம் இருக்குது. வடக்கு திசையை குறிக்கும். மேலும் உடல் பாகத்தில் மர்ம உறுப்புகளை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது ஒரு பெண் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க ரொம்பவே கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எடுத்த வேலையை முடிக்காமல் இன்னொரு வேலைக்கு போகவே மாட்டாங்க. வீரம் உடையவங்களாக இருப்பாங்க. புத்தி கூர்மையும் பேச்சு திறமையும் அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும். தாராள மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவங்க. ரகசியத்தை காப்பாற்றுவாங்க. தனக்கென்று கொள்கையோடு வாழக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன் யோசனை இல்லாதவங்க. டக்குன்னு யோசிக்காமல் நிறைய விஷயங்கள் செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் அடங்கியிருக்கு. மேலும் இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன நட்சத்திரம் தாங்க. மேலும் சிகப்பு, மஞ்சள், ஆரஞ்சு போன்ற நிறங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது. சனி, ஞாயிறு, செவ்வாய், வியாழன் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக சொல்லப்படுது. மேலும் கார்த்திகை, தை, மாசி, பங்குனி, வைகாசி, ஆவணி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயமே இல்லாதவங்களாக இருப்பீங்க. பலம் வாய்ந்தவங்களாக காணப்படுவீங்க. உறுதியான முடிவை கொண்டவங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்க சொல் பேச்சை கேட்கவே மாட்டீங்க. உங்கள் முடிவு தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்த முடிவு தான் ஒரு ஃபைனல் முடிவாகவே இருக்கும். ரொம்பவே தாராள மனப்பான்மை உடையவங்களாக இருப்பீங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். மேலும் உங்கள்கிட்டையும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கை, சந்தேகம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருக்குமே வளைந்து கொடுக்காத தன்மையோடு இருப்பீங்க. பிறரை கேலி பேசுகிறதுல ரொம்ப எக்ஸ்போர்ட் வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி விருச்சிக ராசினியர்கள் கொஞ்சம் அதாவது நான் சின்ன சின்ன விஷயம்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் நல்லவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் மாற்றிக்கோங்க. மேலும் விருச்சிக ராசினியர்கள் யாராவது அந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் இல்லைனா கரெக்டுன்னு சொல்லுங்கள். மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது விருச்சிக ராசி நேயர்களாக இருந்து நான் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கும் பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அந்த நபர்களுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மார்கழி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா
உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இருப்பினும் கூட குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. இதனால் லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருக்கார். எனவே இந்த மாதம் ஃபுல்லாகவே தொட்டது அனைத்துமே துவங்க போகுது. தொழிலில் வெற்றி நடைபோடும், பொருளாதார நிலை உயரக்கூடும், புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கான கிரக மாற்றங்களின்படி நன்மை நடக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் அப்பப்போ தோன்றி மறையும். உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறாரு. இதனால் சுக்கிரன் கும்பராசிக்கு சென்ற பிறகும் செவ்வாயின் பார்வை அவர் மீது பதியுதுங்க. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6வது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அவர் சுக்கிரனை பார்க்கும் வேளையில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு அமையப்போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். பூமி விற்பனையால் ஒரு சிலருக்கு லாபமும் கிடைக்க போகுது. எனவே தொடர்ந்து நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கூட கைகூடி வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான். மேலும் அவர் வக்ரம் பெறுவதன் மூலமாக சுபவிரயங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலுமே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் வேலைப்பளு கூடுதலாக இருக்கக்கூடும். தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் சேர்ந்து கொள்ள முன் வருவாங்க. குரு பகவான் வக்கரமாக இருந்தாலுமே அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரப்போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வழிபாடு மேலும் உங்களுக்கு நல்ல விதமான நல்ல பலன்களையே கொடுக்க போகுது. அதனால் குரு வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. அதே போல் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு செல்லும் போது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கைகூடி வரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி எடுப்பீங்க. மணி விழா, மணவிழா, கடை திறப்பு விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்பட போகுது. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் கிடைக்கும். மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. இதனால் லாபாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக அமைய போகுது. இதனால் தொழிலில் தன லாபம் விருத்தி உண்டாகும். குடும்பத்தில் முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்குதலில் சரளமாக இருக்கக்கூடும். தொழில் கூட்டாளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. சொந்தங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் தானாகவே வரக்கூடும். பிள்ளைகளின் திருமணம் சீரும் சிறப்புமாக நடக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதார நிலை சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப செய்திகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிற்பல பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது. அக்கம் பக்கம் வீடுகளில் இருப்பவர்களின் உதவி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 29, ஜனவரி 1, 4, 7, 10. சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12 இரவு முதல் 13 முழுவதும் உங்களுக்கு இருக்குது. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள். செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகருக்கு அகவல் பாராயணம் செய்வதும், விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம்
விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு. அந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாற இருக்குது. அதனால் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.